உணவை வீணாக்கக் கூடாது என்பது ஒரு சிறிய அறிவுரை போல் தோன்றினாலும் அதன் பின்னால் நிறைய துயரங்கள், உண்மைகள் மற்றும் உலகளாவிய சிக்கல்கள் இருக்கின்றன. உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது போல் ஒவ்வொரு வருடமும் சுமார் 800 மில்லியன் பேர், அதாவது ஒவ்வொரு 9வது மனிதரும், அவர்களுக்கு தினமும் போதுமான உணவு கூட கிடைப்பதில்லை. அதே நேரத்தில் உலகம் முழுவதும் உற்பத்தியாகும் உணவுகளில் கிட்டத்தட்ட 33% வீணாகி வருகிறது. அதாவது ஒரு வருடத்திற்கு சுமார் 1.3 பில்லியன் டன் உணவு டிராஷ் ஆகிறதாம். இந்த உணவு வீணாகும் போது அதன் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட தண்ணீர், நிலம், வேலை நேரம், எரிசக்தி ஆகியவையும் வீணாகின்றன. ஒரு பீஸா அல்லது ஒரு சாதம் பாக்கெட் ஸ்பினில் போடும்போது அதை உற்பத்தி செய்ய சதா உழைத்த விவசாயியின் உழைப்பும் அதன் பின்னுள்ள செயற்கை நீர்ப்பாசனமும் சுரண்டப்பட்ட இயற்கையும் வீணாகின்றன. அதே சமயம் சில நாடுகளில் குழந்தைகள் 3வது நாளாகும் வரை உணவின்றி அழுகின்றனர். இது ஒரு சமூக விரோத செயலாக மட்டுமல்ல, மனித உரிமையை மீறும் செயலும் கூட. உணவை அளவோடு எடுத்து தேவைக்கு ஏற்ப சமைத்து மிச்சமானதை ரீஹீட் செய்து அல்லது பிறர் பயன்பாட்டுக்கு கொடுத்து உணவின் மதிப்பை அறிந்திருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் கூட தினமும் சாப்பாடு இல்லாமல் குழந்தைகள் அழுகின்றன என்ற செய்திகளை நாம் பார்த்து கண்களை மூடக்கூடாது. உணவின் அருமையை உணர்ந்தால்தான் வாழ்க்கையின் அர்த்தம் தெரியும். ஏனெனில் உணவின்றி மனிதனுக்கு எந்த அறிவும் வளர்ச்சியும் இல்லை. எனவே வீணாக்காதீர்கள், அளவோடு எடுத்துக்கொள்ளுங்கள், உணவை மதியுங்கள், வாழ்வை நேசியுங்கள். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். நன்றி.